இப்போ நிறைய பேருக்கு டிசைன் சிஸ்டம்னா என்னன்னு தெரில. டிசைன் சிஸ்டம்னா என்னென்னா அந்த பேர்லேயே இருக்குது. சிஸ்டமேட்டிக். ஓகேங்களா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது தான் டிசைன் சிஸ்டம். சிஸ்டம்ன்றது என்ன? எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்ட் அப்படி சொல்லலாமா, ஒரு சிஸ்டமாக இருக்கிறது, எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது தான் அது பேர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிஸ்டம்னா என்னது? சிஸ்டம்ன்றது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ், எல்லாமே கரெக்டாக நடக்கிறது தான் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ டிசைன் சிஸ்டம் அப்படின்னா டிசைனுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, டிசைனுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறோம். இப்போ சிஸ்டம்னு வரும்போது இந்த சிஸ்டமில் என்னென்ன இருக்கும்? எல்லாமே ப்ரீடிஃபைன்டாக இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதை யூஸ் பண்ணி அந்த சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணி ஒரு இது க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம். அது பேர் தான் வந்து டிசைன் சிஸ்டம். அப்போது ப்ரீடிஃபைனாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதை ப்ரீடிஃபைனாக க்ரியேட் பண்ணுறது பேர் தான் காம்போனன்ட்ஸ். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ காம்போனன்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய எல்லாமே எந்த அளவு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியுமோ அது பண்ணுறது பேர் தான் டிசைன் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ டிசைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக யோசிக்கணும். அது எப்படி இப்போ சிஸ்டமேட்டிக்காக யோசிக்கிறதுன்றது கேட்குறது எனக்கு தெரியுது. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். டிசைன் சிஸ்டம்க்கு நீங்கள் டிசைன் சிஸ்டம் மூலிமா போகிறீங்க அப்படின்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஸோ ஒரு 6 பேஜ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஒயர் ஃப்ரேம், செகண்ட் பேஜ் வந்து காம்போனன்ட்ஸ், தேர்ட் பேஜ் வந்து யூஎக்ஸ் ரிசர்ச்சு. இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் எல்லாத்தையும். யூஎக்ஸ் ரிசர்ச்சு, டெப்போகிராஃபி அண்ட் கலர்ஸு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஐஃபிடெலிட்டி, ஐஃபெட்டு, அப்புறம் வந்து கார்பேஜு ஆர் ட்ராஷ் வச்சுப்போமா. ஓகே, இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது. இப்போ டிசைன் சிஸ்டம் படி நீங்கள் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் இருக்காது. வெறுமனே நார்மலாக ஒரு பேஜ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, இது க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை வச்சு நீங்கள் அப்படியே டிசைன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா, அப்படியே டிசைன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒயர் ஃப்ரேம் இதிலே போடுறது, ஐக்கான் எங்கள் ஓரமாக வைக்கிறது, தூக்கிங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்காது. ஸோ டிசைன் சிஸ்டம்னா என்னது? டிசைன் சிஸ்டம்ன்றது சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிசைனை பண்ணுறது பேர் தான் டிசைன் சிஸ்டம். ஓகேவா, அந்த பேர்லேயே இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் ஆர்டர்லாம் கிடையாது. நான் சும்மா இப்படி போட்டேன். ஆர்டர் எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் தான். ஐஃபிடெலிட்டி மேலே கூட இருக்கலாம், ஒயர் ஃப்ரேம் இப்படி கூட இருக்கலாம், காம்பனன்ட்ஸ். இந்த பேஜ் தான் இது. அந்த ஆர்டர்லாம் அது மேட்டர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சும்மா ஒரு ஒயர் ஃப்ரேம் போடுவீங்க. ஒயர் ஃப்ரேம் போட்டு அப்ரூவ் வாங்குவீங்க. இது வரும், பிக்சர் வரும், க்ளோஸ் பட்டன் வரும், மைனஸ் வரும், இது வரும், அப்படி சொல்லி ஒரு இது பண்ணுவீங்களா. அதுக்கப்புறம் இது ஒயர் ஃபிடெலிட்டியில் போய்ட்டு இந்த ஒயர் ஃப்ரேமை இல்லைனா இந்த ஒயர் ஃப்ரேமை காப்பி பண்ணி ஐஃபிடெல் வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு அப்புறம் இதை பார்த்து டிசைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, டிசைன் பண்ணிட்ட பிறகு இது டெலிட் பண்ணிடணும். ஒயர் ஃப்ரேமை டெலிட் பண்ணிடணும். ஓகேங்களா, டிசைன் பண்ணிட்ட பிறகு டிசைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிடும். இது வந்து ஐஃபிடெலிட்டியில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பண்ண டிசைன் சிஸ்டம்லேருந்து க்ரியேட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓ, இதுதானா அது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதானா அப்படின்றது புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவர் பேஜ். ஓகேங்களா, கவர் பேஜ் இன்னும் ரெடி பண்ணல. கவர் பேஜ் இந்த இடத்துல வரும். கவர் பேஜ் காம்பனன்ட்ஸ் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா ஒரே ஒரு பேஜ் தான் இது. ஓகேங்களா, ஒரு பேஜ் தான் இது. அதனால் காம்பனன்ட்ஸ் ஒரே காம்பனன்ட்ஸ் தான். காம்பனன்ட்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்கேன். டைப்போகிராஃபி கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். H3, H1, H2, H3, H4 பாடி கலர் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தான் கலர்ஸு. ஒயர் ஃப்ரேமில் வந்து இந்த ஒரு ஒயர் ஃப்ரேம் இருக்கும். ஹை ஃபிடெலிட்டியில் வந்து இந்த இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து டைப்லாம் இது வந்து டைப் பண்ணிவிட்டு இது வந்து நான் இப்படி அட்ஜஸ்ட்லாம் பண்ணின்னு இருக்க மாட்டேன். இது எல்லாமே இப்படிலாம் இங்கெல்லாம் நம்பர்லாம் சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்க மாட்டேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா டிசைன் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறது டிசைன் சிஸ்டம். ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே போய்ட்டு H1 H2
H3யா அப்படியே மாற்றணும், பாடியா அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். இவ்வளோ தான். இப்போ கலருன்றது நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம், ப்ரைமரியா செகண்டரியா ஒயிட்டா அப்படின்றது யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இவ்வளோ தான். ஓகேங்களா? கிரிட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண கிரிட்டை வந்து இங்கே இருக்கும். இவ்வளோ தான் டிசைன் சிஸ்டம். இதை போட்டு குழப்பிக்கிட்டு ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணுறது அதெல்லாமே வந்து எல்லாமே ரொம்பலாம் போட்டு யோசிக்கக்கூடாது எதையுமே.